அன்பு நண்பர்களே, மாணவ மாணவிகளே, ஆசிரியர் பெருமக்களே மற்றும் ஆராய்ச்சியாளர்களே, இந்த காணொளியிலே நீங்கள் கவனிக்கப் போவது இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி என்ற ஒரு தலைப்பை பற்றித்தான். இந்த இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி என்ற இந்த தலைப்பை ஸ்ட்ரக்சுரலிசம் என்பதன் ஒரு அங்கமாக அல்லது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவே நீங்கள் காணலாம். ஏனென்றால் ஸ்ட்ரக்சுரலிசத்தை பற்றி நான் ஏற்கனவே சில காணொளிகளிலே கூறியிருக்கின்றேன். அதன் தன்மைகளை பற்றியும் அதன் இலக்கிய கோட்பாட்டை பற்றியும் மற்றும் திறனாய்விலே அது எவ்வாறு அது அப்ளை செய்யப்படுகிறது என்பது பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்கிறேன். இதற்கு முன்பு நான் டிஃபரன்ஸ் என்ற ஒரு காணொளியை உங்களுக்கு தந்துள்ளேன். அதிலே கூட நான் இந்த விஷயங்களை லேசாக தொட்டிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கும் 1950 வரை, கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டின் நடுவிலே, அதுவரை திறனாய்வின் பார்வை வெவ்வேறு விதமாக இருந்து வந்தது. அதாவது 1950ற்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி என கூறலாம். அதன் பிறகு திறனாய்வின் பார்வை மொழி மற்றும் அதன் தன்மைகள் மீது வீழ்ந்தது. வாட் இஸ் இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி? இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி என்றால் என்ன? இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி என்றால் ஒரு ஆசிரியர் எழுதிய ஒரு நூல், ஒரு உரை, ஆங்கிலத்திலே அதை அடிக்கடி டெக்ஸ்ட் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் நாம் மொழியை முக்கியப்படுத்துவதனால் அதை டெக்ஸ்ட் என்று கூறுகின்றோம். அந்த ஒரு ஆசிரியர் எழுதிய ஒரு நூல் அல்லது டெக்ஸ்ட் மற்ற நூல்களின் ஒரு எக்கோவாக எப்படி இருக்கிறது, அதன் எதிரொலியாக எப்படி இருக்கிறது? ஒரு ஆசிரியர் எழுதிய ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் மற்றொரு டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள தொடர்பு, இதை பற்றி பார்ப்பது தான் இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி என்பது. இந்த இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி எவ்வாறெல்லாம் உபயோகப்படுத்தப்படுகிறது என்று பார்த்தீர்களேயானால், மேற்கோள்கள், அதாவது கொட்டேஷன்ஸ், குறிப்புகள், இது சரியான தமிழாக்கமா என்று தெரியவில்லை. இதை ஆங்கிலத்திலே அல்யூஷன்ஸ் என்று கூறுவார்கள். இலக்கிய பாரம்பரியங்கள், அதாவது லிட்டரரி கன்வென்ஷன்ஸ் என்று கூறுவார்கள். தழுவல்கள், இமிட்டேஷன், அதாவது ஏற்கனவே உள்ள சொல்லப்பட்ட கதைகளையோ கட்டுரைகளையோ நாடகத்தையோ தழுவி வேறொரு விதமாக எடுப்பது, தழுவல்கள், இமிட்டேஷன்ஸ் என்று கூறுகின்றோம் ஆங்கிலத்திலே. கேலி சித்திரம், அதாவது பேரடியிங் என்று கூறுவார்கள். அதாவது நகைச்சுவையாக பழைய சீரியஸான ஒரு நாடகத்தை மிகவும் கேலியாகவும் கிண்டலாகவும் படைப்பது, இதை பேரடி என்று ஆங்கிலத்திலே கூறுகிறோம். மற்றும் மனதில் பதிந்த பல கிளாசிக்கல் டெக்ஸ்ட், உரைகள், இவைகளெல்லாம் நாம் எக்ஸ்பிளிசிட் இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி என்று கூறுகிறோம். அதாவது வெளிப்படையாகவே பழைய ஆசிரியரின் படைப்புகளை உபயோகப்படுத்துவது. அடுத்தபடியாக இம்ப்ளிசிட் இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி என்று கூட நாம் உபயோகப்படுத்துகிறோம். அது எவ்வாறென்றால், மறைமுகமாக கதை கருவை உபயோகப்படுத்துவது, நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக உபயோகப்படுத்துவது. தீம்ஸ், அந்த கதை கருவை எடுத்து கையாள்வது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், ஹோமர்
என்ற ஒரு பழமையான ஆசிரியர் ஒடிசி என்ற ஒரு மாபெரும் இதிகாசத்தை படைத்தார். ஹோமர்ஸ் ஒடிசி என்றால் அறியாதவர்கள் இருக்க முடியாது. அந்த ஹோமர்ஸ் ஒடிசியை 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த எழுத்தாளரான ஜேம்ஸ் ஜாய்ஸ் என்பவர் யுலிசஸ் என்று தலைப்பிட்டு ஒரு நாவலை எழுதினார். நேரடியாக காப்பியிங் போன்று கிடையாது. அதை மறைமுகமாக அடுத்து அந்த கதை கருவை கையாள்வது, இது ஒரு வகை. அடுத்தபடியாக கேரக்டர் ஆர்கிடைப்ஸ். ஒரு கதாபாத்திரத்தை அப்படியே கிட்டத்தட்ட சில மாற்றங்களுடன் அவருடைய கதைக்கு ஏற்றவாறு அதை படைப்பது. இதற்கு உதாரணமாக கூற வேண்டுமென்றால், நீங்கள் வால்ட் டிஸ்னியின் லயன் கிங் என்ற ஒரு திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அதில் தலைமை கதாபாத்திரமாக வரக்கூடிய லயன் ஷேக்ஸ்பியர் எழுதிய ஹேம்லெட்டை ஒட்டி இருக்கிறது. இதுதான் ஒரு கேரக்டர் ஆர்கிடைப். அடுத்து சில கிளாசிக்கல் ஆத்தர்ஸின் சொல்லாடல்களை அப்படியே வேறொரு கான்டெக்ஸ்டில் உபயோகப்படுத்துவது. டு பி ஆர் நாட் டு பி, ஹேம்லெட். எ பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ், மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். பேண்டிமோனியம், ஹெல் இன் பாரடைஸ் லாஸ்ட். இது போன்ற விஷயங்களை நாம் அன்றாட வாழ்விலே நிகழக்கூடிய விஷயங்களுக்கு கூட உபயோகப்படுத்துவது. There was pandemonium in Parliament. The tax is like a pound of flesh from the citizens. To be or not to be. இது பல சந்தர்ப்பங்களிலே நாம் உபயோகப்படுத்துவது. இருப்பதா அல்லது சாவதா, இது போன்ற சொல்லாடல்களை உபயோகப்படுத்துவது மறைமுகமாக. அடுத்து இந்த அல்யூஷன்ஸ் என்று சொன்னேன். அந்த அல்யூஷன்ஸை டைரக்டாக உபயோகப்படுத்துவது ஒரு வகை, இன்டைரக்டாக உபயோகப்படுத்துவது ஒரு வகை. மில்டன் நிறைய அல்யூஷன்ஸை உபயோகப்படுத்துகிறார். அதுவும் குறிப்பாக பிப்ளிக்கல், ஹிஸ்டாரிக்கல், மெத்தலாஜிக்கல் அல்யூஷன்ஸை அவருடைய படைப்புகளை உபயோகப்படுத்துகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், லிசிடஸினுடைய ஃபர்ஸ்ட் லைன், எட் ஒன்ஸ் மோர் ஈ லாரல்ஸ், ஒன்ஸ் மோர் என்பது ஒரு பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ், பைபிளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வரி. உபயோகப்படுத்துகிறார் மில்டன். இதை கொட்டேஷன் மார்க் அல்லாமலேயே உபயோகப்படுத்துகிறார். இவைகளெல்லாம் இம்ப்ளிசிட் இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி என்று கூறுகிறோம். அடுத்து meaning and interpretation of texts before 1950s and after 1950s. இதை பற்றி நான் முன்பே கூறினேன். எப்படி திறனாய்வாளர்களின் பார்வை மொழியின் மீது விழுந்தது என்று கூறினேன். 1950 வரை வகுப்பறைகளிலே ஆசிரியர்கள் ஒரு கவிதையின் பொருளையோ அல்லது ஒரு நாடகத்தின் பொருளையோ எவ்வாறு நமக்கு சொல்லித் தந்தார்கள். ஏன் வாசகர்கள் கூட பொருளை எவ்வாறு தேடினார்கள் என்று பார்த்தீர்களேயானால், பொருள் என்பது ஏதோ புதையல் போல ஓரிடத்தில் இருப்பது போலவும் அதை நாம் தோண்டி எடுக்க வேண்டும் என்பது போலவும் தான் பார்த்தார்கள். ஒரு கலை வடிவத்திலே அதை ஒரு பாத்திரம் போல நீங்கள் கற்பனை செய்து கொண்டு அதன் உள்ளே பொருள் இருப்பது போலவும் அதை நீங்கள் எடுக்க வேண்டும். அதன் உள்ளே இன்ஹெரண்டாக அதன் உள்ளே சென்று அதை தோண்டி எடுப்பது போலவும் தான் 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை செய்து வந்தார்கள். ஆனால் அதன் பிறகு பொருள் என்பது அதன் உள்ளே இல்லை. ஒரு பொருள் என்பதை ஒரு கலை வடிவத்திலே, ஒரு இலக்கியத்திலே, ஒரு இலக்கிய வடிவத்திலே எப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால்,
ஒரு குறிப்பிட்ட அந்த கலைப்படைப்பின் உள்ளே இல்லை, ஆனால் வெளியே இருக்கலாம். அதாவது எவ்வாறு? வெளியே என்றால் என்ன? உதாரணமாக ஓடானி கிரீஷ்ணன் என்று ஒரு கவிதை இருக்கிறது, கீட்ஸ் எழுதிய போயம். இந்த பொருளை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் மற்ற ஓட்ஸ் என்ன சொல்லுகிறது என்று பார்க்க வேண்டும். அதன் பிறகு அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பின்னணியை பற்றி பார்க்க வேண்டும். அதில் மித்தலாஜிக்கல் கொஸ்டின்ஸ் வருகிறது என்றால் அந்த மித்தலாஜிக்கு சென்று என்னென்னவெல்லாம் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். கிளாசிக்கல் ஐடியாஸ் இருக்கிறது என்றால் அந்த கிளாசிக்கல் ஐடியாஸுக்கு சென்று பார்க்க வேண்டும். அப்போதுதான் அந்த ரிலேட்டடான விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அப்போதுதான் அந்த பொருள் என்ன என்பது உங்களுக்கு நன்றாக விளங்கும். இதுதான் வெளியே சென்று பார்ப்பது. உள்ளே சென்று பார்க்காமல் வெளியே அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் என்று கூறுவார்கள். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் சென்றுதான் நீங்கள் ஒரு பொருளை மிக நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் கான்டெம்பரரி லிட்ரரி தியரியினுடைய கோட்பாடு. The act of reading rather than interpretation is engaging the reader in a network of relations என்று கூறலாம். கிரஹாம் ஆலன் என்பவர் தன்னுடைய இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி என்ற நூலிலே கூறுகிறார், thus reading becomes a part of touring between the texts. ஒரு உரையிலிருந்து மற்றொரு உரைக்கு கிட்டத்தட்ட பயணம் மேற்கொள்வது போல ஆகும் என்று அவர் கூறுகிறார். கிரஹாம் ஆலன் அவர் எழுதிய நூல் இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி என்பது. அவர் மேலும் கூறுகையில், மீனிங் பிகம்ஸ் சம்திங் which exists between a text and all other texts என்று கூறுகிறார். அடுத்து நாம் பார்க்க போவது ஆரிஜின்ஸ் ஆஃப் இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி. இந்த இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி எங்கிருந்து ஆரம்பித்தது என்று பார்க்க போகிறோம். இந்த இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி என்ற வார்த்தை இன்டர்டெக்ஸ்டோ என்ற ஒரு லாட்டின் வார்த்தை. முதலில் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் ஜூலியா கிறிஸ்டீவா என்பவர் 1960 உபயோகப்படுத்துகிறார். சரி, இந்த ஆரிஜின்ஸ் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்று பார்ப்போம். அதை அறிந்து கொள்வதற்கு முதலில் நீங்கள் ஸ்ட்ரக்சரலிசத்திற்கும் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் சமூக வரலாற்று பண்பாட்டு தளங்களுக்கெல்லாம் செல்வார்கள். ஆனால் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அதிலிருந்து மாறுபட்டு நிற்கிறது. அந்த போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் என்பது பொருளை பற்றி கூறுவதற்கு தயங்குகிறது. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் மொழி என்பதே அடிப்படையாக ஒரு அன்ஸ்டேபிள் நேச்சராக உள்ளது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வாறு பொருளை தேடுவீர்கள்? அப்படியே நீங்கள் பொருளை தேடினாலும், அதாவது மீனிங்கை தேடினாலும், அந்த மீனிங் நிலையானது அல்ல. அது ஒரு பிளே என்ற தன்மையை கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு வாசகர்களின் மனதிலும் அல்லது ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு வரலாற்று பின்னணிகளிலும் அந்த பொருள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். அது நிலையானது அல்ல என்று கூறுகிறார்கள். There is no fixity of meaning என்பது போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்டின் வாதம். ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கும்போது மிகவும் அப்ஜெக்டிவாகவும் சயின்டிஃபிக்காகவும் மெத்தடாலஜிக்கலாகவும் பார்க்கின்றார்கள். ஆனால் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அதுபோல் அல்லாமல் அன்சர்டனிட்டி, நிச்சயமின்மை, இன்டிட்டர்மினசி, உறுதியற்ற நிலை, சப்ஜெக்டிவிட்டி,
தனித்தன்மை. உங்களுக்கு ஒரு உண்மை என்று படுவது எனக்கு உண்மையாகப்படாது. இதுதான் சப்ஜெக்டிவிட்டி. ஆனால் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ஜெக்டிவாக பார்த்தார்கள். டிசையர், ப்ளஷர், ப்ளே போன்றவை. இவைகளெல்லாம் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்று கூறலாம். ஆனால் இரண்டிற்கும் பொதுவான ஒரு விஷயம் என்னவென்றால் தேர் அப்சஷன் வித் லாங்குவேஜ். இருவருமே மொழியின் மீது, அதன் தன்மைகள் மீது தங்கள் பார்வையை செலுத்தினார்கள். இதுதான் முதலில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த ஆரிஜின்ஸ் ஆஃப் இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டியிலே நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபெர்டினண்ட் டி சோஷியோ என்ற ஸ்விஸ் லிங்குவிஸ்ட். இவரை பற்றியும் நான் ஏற்கனவே பல காணொளிகளிலே உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். அவர் ஸ்ட்ரக்சுரல் லிங்குவிஸ்டிக்ஸ் என்ற ஒரு நூலை எழுதினார். அந்த நூலிலே அவர் லிங்குவிஸ்டிக்ஸ் கோணத்திலே சில விஷயங்களை கூறினார். அது என்னவென்றால், மொழி என்பது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. அந்த மொழியில் சைன்ஸ் இருக்கிறது, சிக்னிஃபயர்ஸ் இருக்கின்றன, சிக்னிஃபைடு இருக்கிறது. சைன் என்பது ஒரு அடையாளம், சிக்னிஃபயர் என்பது அந்த வார்த்தை, சிக்னிஃபைடு என்பது அந்த பொருள். உதாரணத்திற்கு ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். ட்ரீ என்ற வார்த்தை. அந்த ட்ரீ என்ற வார்த்தை சிக்னிஃபயர். அந்த ட்ரீ என்ற வார்த்தை நாம் உபயோகப்படுத்திய உடனே நம் நினைவுக்கு வருகிறது ஒரு சிக்னிஃபைடு. அதாவது ட்ரீ என்றால் எப்படி இருக்கும் என்ற அந்த இமேஜ், நமக்கு மென்டல் இமேஜ் நம் நினைவுக்கு வருகிறது. ஆக மொழி என்பது அடிப்படையாக சைன், சிக்னிஃபயர், சிக்னிஃபைடு என்பதால் ஆனது. அவர் முக்கியமாக கூற வருவது என்னவென்றால், இந்த சிக்னிஃபைடு என்பது நிரந்தரமானது கிடையாது. இடத்துக்கு இடம் மாறுபடும். அல்லது அதை நிர்ணயிப்பது எதுவென்றால் அதுடன் தொடர்புடைய மற்ற வார்த்தைகள்தான். ஒரு வார்த்தையின் பொருளை நாம் அதன் தொடர்புடைய விஷயங்களால் தான் அறிந்து கொள்கின்றோம். உதாரணத்திற்கு டிராஃபிக் லைட் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த டிராஃபிக் லைட் என்பது ரெட், எல்லோ, கிரீன் என்று இருக்கிறது. அந்த ரெட்டினுடைய பொருள் அந்த கிரீன், எல்லோவுடைய தொடர்புபடுத்தி தான். உதாரணமாக அந்த ரெட்டினுடைய பொருள் கிரீன் மற்றும் எல்லோ என்ற கலருடன் தொடர்புபடுத்தி தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதனுடைய சிக்னிஃபைடு என்ன? ரெட் என்றால் நில், எல்லோ என்றால் ப்ரிப்பேர் டு கோ, கிரீன் என்றால் கோ. இதுதான் சிக்னிஃபைடு. ஆனால் இதே ரெட், எல்லோ, கிரீன் வேறு இடத்திலே வேறு பொருளுடன் உங்களுக்கு தெரியும். ஆக இவ்வாறு தான் அவர் அதை கூறுபடுத்துகின்றார், ஸ்விஸ் லிங்குவிஸ்டான ஃபெர்டினண்ட் டி சோஷியோ. ஆக முதலில் ஆரிஜின்ஸ் ஆஃப் இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டியிலே நம் நினைவுக்கு வருபவர் ஃபெர்டினண்ட் டி சோஷியோ. அதன் பிறகுதான் ஜூலியா கிறிஸ்டிவா. ஏனென்றால் ஜூலியா கிறிஸ்டிவாவுக்கு முன்பு இருந்தவர் ஃபெர்டினண்ட் டி சோஷியோ. 1857 முதல் 1903 வரை 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டு முதல் பகுதியிலுமே வாழ்ந்தவர். ஆனால் ஜூலியா கிறிஸ்டிவா பிறந்தது 1941. அவர் ஒரு லிவிங் ஆதர், தற்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 1960 தான் அவர் இந்த இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டியை பற்றி நிறைய நூல்கள் எழுதுகின்றார். அவர் முக்கியமாக என்ன கூறுகின்றார் என்றால், அவர் சில ஆராய்ச்சி கட்டுரைகளை படைக்கின்றார். அதில் முக்கியமாக த பவுண்டட் டெக்ஸ்ட் என்ற ஒரு ஆய்வுக் கட்டுரை, அதன் பிறகு வேர்ட், டயலாக் அண்ட் நாவல் என்ற மற்றொரு முக்கியமான ஆய்வுக் கட்டுரை. இவைகளெல்லாம் லிட்டரரி லிங்குவிஸ்டிக்ஸ் என்ற நூலிலே அவர் எழுதுகின்றார்.
அவர் சொல்லும் முக்கியமான கருத்து என்னவென்றால், லிட்டரரி சோர்சஸ் மற்றும் ஆத்தர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். நான் ஏற்கனவே இதை குறிப்பிட்டு உங்களிடையே கூறினேன். ஆத்தர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். நம்முடைய ஆசிரியர்கள் அந்த காலத்திலே பெரும்பாலும் ஒரு கவிதையை வகுப்பறையிலே நடத்தும்போது அந்த ஆசிரியரை பற்றி அதிக நேரம் பேசுவார்கள். அந்த ஆசிரியரை அந்த படைப்புடன் தொடர்புபடுத்தி மிக அதிகமாக பேசுவார்கள். இதைத்தான் நாம் ஆத்தர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் என்று கூறுகின்றோம். அதை மறுக்கின்றார் ஜூலியா கிறிஸ்டீவா. அடுத்தபடியாக டெக்ஸ்ட் சோர்சஸ். மற்றும் நாம் எதை முக்கியமாக பார்த்தோம் என்றால், ஒரு ஆசிரியரை எது இன்ஃப்ளூயன்ஸ் செய்தது, அவருடைய சோர்சஸ், மூலங்கள் என்னென்ன என்றெல்லாம் பார்ப்போம். இவையெல்லாம் அவசியமற்றவை என்று கூறுகிறார் ஜூலியா கிறிஸ்டீவா. அவர் கூறுவது, நீங்கள் இவற்றையெல்லாம் பார்ப்பதை விட நீங்கள் அந்த தொடர்புடைய மற்ற விஷயங்களை பாருங்கள். இதுதான் ஜூலியா கிறிஸ்டீவா சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். இதையும் நீங்கள் ஆரிஜின்ஸ் ஆஃப் இன்டர்டெக்சுவாலிட்டியிலே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஆசிரியர் மிக்கைல் பாக்டின் என்பவர். இவர் ஒரு ரஷ்யன். இவர் 1875 முதல் 1975 வரை வாழ்ந்தவர். இவரும் ஒரு முக்கியமான ஆரிஜின். இவர் கூறும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஆசிரியருக்கும் படைப்பிற்கும் உள்ள தொடர்பு. த கனெக்ஷன் பிட்வீன் த ஆத்தர் அண்ட் த கிரியேஷன். அடுத்து படைப்பிற்கும் வாசகர்களுக்கும் உள்ள தொடர்பு. த கனெக்ஷன் பிட்வீன் த கிரியேட்டட் டெக்ஸ்ட் அண்ட் த ரீடர்ஸ். இது யாரும் ரீடர்ஸை பற்றி நாம் நினைத்ததே கிடையாது. அது நான் கூறுவது பிஃபோர் 1950s. ரீடர் சென்டர்டு விஷயங்களை பற்றி நாம் அதிகமாக ஆராய்ந்தது கிடையாது. அதை முக்கியமாக எடுத்து கூறியது மிக்கைல் பாக்டின். ஸோ படைப்பிற்கும் வாசகர்களுக்கும் உள்ள தொடர்பு. அடுத்து இந்த இரண்டிற்கும் மற்ற விஷயங்களான வரலாறு, பண்பாடு, கலை போன்ற விஷயங்களுக்குமான தொடர்பு. இந்த 3 விஷயங்களை பற்றியும் நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும் ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்கு என்று மிக்கைல் பாக்டின் கூறுகின்றார். இவர் கூறுவது முக்கியமாக டெக்ஸ்ட்ஸ் லூஸ் தேர் டெக்ஸ்டுவாலிட்டி அண்ட் லிட்ரரினஸ் என்று கூறுகிறார். Texts lose their textuality. Look at that. And they also lose their literariness என்று கூறுகிறார். இதுதான் இவருடைய முக்கியமான கருத்து. இவர் ஒரு முக்கியமான ஆரிஜின் என்று கூறலாம். அடுத்தபடியாக மிக முக்கியமாக ரொலான் பார்த்ஸ் என்பவர். இவர் ஆரம்ப காலகட்டங்களிலே ஒரு ஸ்ட்ரக்சுரலிஸ்டாக இருந்து பின்பு போஸ்ட் ஸ்ட்ரக்சுரலிஸ்டாக மாறியவர். மிக முக்கியமான ஒரு திறனாய்வாளர், லிங்குவிஸ்ட், சோஷியாலஜிஸ்ட், இப்படி கூறிக்கொண்டே போகலாம். ரோலன் பார்த். இவருடைய காலம் 1915 முதல் 1980 வரை. இவர் வலியுறுத்தி கூறுவது பன்முகத்தன்மை பற்றி, ப்ளூராலிட்டி, உரைகளின் ப்ளூராலிட்டி ஆஃப் மீனிங். அடுத்து த லிபரேஷன் ஆஃப் த ரீடர்ஸ். ரீடர்ஸ் அல்லது வாசகர்களின் சுதந்திரம். இவை இரண்டையும் பற்றி இவர் நிறைய பேசுகிறார். இவர் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி கட்டுரையை எழுதுகின்றார். நிறைய நூல்களை எழுதியிருக்கின்றார். எஸ். பாரிசட், செராசின் போன்ற
நல்ல நூல்களை எல்லாம் இவர் எழுதியிருக்கின்றார். இவர் எழுதிய முக்கியமான ஒரு ஆராய்ச்சி கட்டுரை என்னவென்றால் த டெத் ஆஃப் த ஆத்தர் என்பது. இந்த டெத் ஆஃப் த ஆத்தர் என்பதற்கும் இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி என்பதற்கும் உள்ள தொடர்பு என்ன? இவர் கூறும்போது த ரோல் ஆஃப் த ஆத்தர் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மீனிங் என்பதை பற்றி கூறும்போது முக்கியமாக என்ன கூறுகின்றார் என்றால், லிட்டரரி மீனிங் கேன் நெவர் பி ஃபுல்லி கிராஸ்ப்ட் பை த ரீடர். நன்றாக கவனியுங்கள். லிட்டரரி மீனிங் கேன் நெவர் பி ஃபுல்லி கிராஸ்ப்ட் பை த ரீடர் பிகாஸ் ஆஃப் த intellectual nature of the literary works always leads the reader to new textual relations என்று கூறுகிறார். ஆகையினால் authors cannot be held responsible for multiple meanings of the text என்று கூறுகிறார். மீனிங்ஸை தோற்றுவிப்பது வாசகர்கள்தான். வாசகர்களுடைய சுதந்திரமான மனது தான். அங்கே ஆசிரியர் இறந்து விடுகின்றார். த டெத் ஆஃப் தி ஆத்தர் என்பதுதான் இவருடைய மைய கருத்து. த ப்ரொடக்ஷன் ஆஃப் மீனிங் என்பது நாம் இதுவாரும் என்ன நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் அது ஆசிரியரால் நமக்கு திணிக்கப்படுகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் மீனிங் என்பதை ஏற்படுத்துவது ரீடர்ஸ் தான். இதைத்தான் டெத் ஆஃப் த ஆத்தர் என்ற ஒரு கட்டுரையிலே ரொலான் பார்த் கூறுகின்றார். இந்த நிலைமையைத்தான் அவர் லிபரேஷன் ஆஃப் த ரீடர்ஸ் என்று கூறுகின்றார். ரீடர்ஸின் சுதந்திரம். எல்லா இலக்கிய படைப்புகளும் மற்ற இலக்கிய படைப்புகளின் மத்தியில்தான் பிறக்கின்றது. எனி டெக்ஸ்ட் இஸ் அ நியூ டிஷ்யூ ஆஃப் பாஸ்ட் சைட்டேஷன்ஸ் என்று கூறுகிறார். அவர் மேலும் கூறுகையில் இன்டர்டெக்ஸ்டை ஒரு வெறும் சோர்ஸாகவோ அல்லது இன்ஃப்ளூயன்ஸாகவோ சுருக்கிவிடக்கூடாது என்று அவர் கூறுகின்றார். இன்டர்டெக்ஸ்ட் என்பது ஒரு anonymous formulae whose origin can scarcely be located of unconscious or automatic quotations give without quotation marks என்று கூறுகிறார். கடைசியாக இவைகளெல்லாம் ஆரிஜின்ஸ் ஆஃப் இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி. எப்படி இந்த இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி என்கின்ற கான்செப்ட் உருவானது, எதிலிருந்து உருவானது, இதற்கு எதெல்லாம் காரணம் என்று நீங்கள் தற்போது பார்த்தீர்கள். ஆகையினால் ரைட்டிங் என்பதே ஒரு இட்டரேஷன் which is also a reiteration and a rewriting foregrounds the trace of various texts in both knowing and unknowing places என்று கூறலாம். ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். A text meaning is created most often by the reader and other outside sources, other external things. A text meaning is constituted at the moment of reading. ஆக ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃப் மீனிங் என்பது பல மாதிரியான விஷயங்களில், பல சந்தர்ப்பங்களிலே, பல விஷயங்களால் உருவாக்கப்படுகிறது. அது ஒரு ஃபிக்ஸடான விஷயம் கிடையாது. இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி என்ற உடனேயே இது மிக எளிதான விஷயம் போல தோன்றும். ஆனால் இது ஒரு டிஃபிகல்ட் கான்செப்ட். இதை நீங்கள் நன்றாக மேலும் திறனாய்வுகளை பற்றி படிக்க படிக்க உங்களுக்கு நன்றாக புரியும். இதுபோல மேலும் பல காணொளிகளை நாம் காணலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.